ராஜஸ்தான் ராயல்ஸ் யாரா நீங்க? போன வருஷம் எங்களுக்கும் ஆர்சிபிக்கும் ஒரு சின்ன வாய்க்கா தகராறு வந்த உடனே அவங்க பிளே ஆஃப்ல ஜெயிச்சு நாக் அவுட் பண்ணி விட்டீங்க. எங்களோட ரைவல்ரியான மும்பை இந்தியன்ஸ் எங்களை விட அதிகமா நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. 2 வருஷம் ஒரு கேஸை வாங்கி எங்களையும் அதுல நேக்கா போட்டு வேடிக்கை பாக்குறீங்க. 2021ல உத்தப்பான ஒருத்தர் எங்களுக்கு கொடுத்து 4வது கப்பை வாங்க வைக்கிறீங்க. இந்த டோர்னமெண்ட்ல நம்ம மட்டும் எலிமெண்ட் ஆயிட்டோமே அப்படின்னு நேத்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கே வந்து நீங்களும் தோத்து எங்களுக்கு கம்பெனி தர்றீங்களே, யாரா நீங்க? நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா வாழ்க்கைய ரொம்ப வெறுப்பா இருக்கு மச்சான். இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. மும்பைக்கு ராஜஸ்தான் அந்த மேட்ச்ல என்ன விஷயம் வந்து ஹிட் என்ன விஷயம் வந்து ஷிட் என்ன விஷயம் கொட்டை அப்படிங்கறத பார்த்தலாம். ஐபிஎல் ஹிஸ்டரியிலே டாப் ஆர்டர் 4 பேருமே 40 ரன்னுக்கு மேல அடிக்கிறது இதுதான் செகண்ட் டைம். யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? வேற யாரு? நம்ம சிஎஸ்கே தான் 2011ல அடிச்சது. ஆனா அன்னைக்கு அடி வாங்கினது ராஜஸ்தான் ராயல்ஸ். சோ இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு டாப் ஆர்டர்ல பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ண ரியான், ரோஹித், ஸ்கை, பாண்டியன் எல்லாருமே இன்னைக்கு ஹிட். முதல்ல எல்லாம் கூட பக்கத்து வீட்டு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான், எதிர்த்து வீட்டு பையன் சென்டம் வாங்கிட்டான், இப்படிதாங்க கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா இப்போ என்னடானா இது ராஜஸ்தான்ல 14 வயசு பையன் 1.5 கோடி சம்பாதிக்கிறானாமே. இதெல்லாம் கம்பேர் பண்ணா நாங்க என்ன பண்றது? அந்த 14 வயசு பையனோட விக்கெட்டை எடுத்து இந்தியன் பேரண்ட்ஸ் இருந்து இப்படி ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தின தீபக் சஹாரும் மத்த விக்கெட்ஸ் எடுத்த போல்ட், பும்ரா, கரண் சர்மா, பாண்டியானு பவுலிங் யூனிட்டே இன்னைக்கு ஹிட். என்ன விஷயம் இன்னைக்கு ஷிட் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ரன் ஹெட்மயர் ஆர்ஆருக்கு 6 விக்கெட் போனா இவர் பேட்டிங் ஆட வருவாருன்னு தெரியும். ஆனா 6வது ஓவர்லயே வருவாருந்தாங்க தெரியாம போச்சு. ஆனா எனக்கு ராஜஸ்தான் டீம் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவரோட கேம் பிளேக்கு ஏத்த மாதிரி மத்தவங்க எல்லாம் செட் ஆயிட்டாங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போய் கடைசியில ஓவருக்கு 10 ரன் அப்படின்னு இவர்கிட்ட கொடுத்தாதானே இவரும் ஃபெயில் ஆகி டீமே ஃபெயில் ஆக்கி விடுறாரு. மொத்தமாவே ஃபெயில் ஆயிட்டா என்ன அப்படின்னு டீமாவே ஃபெயில் ஆன ராஜஸ்தான் டீமோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ஷிட். சரி, என்னென்ன விஷயத்துக்கு ஒரு கொட்டை அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மேட்ச்ல ஒரு கான்ட்ரோவர்சி. பருக்கி போட்ட 2வது ஓவர்ல ரோஹித் சர்மா அவுட்னு கொடுக்க நான் அவுட் இல்லடா அப்படின்னு அவர் டிஆர்எஸ் போறாரு. டிஆர்எஸ் போனது பிரச்சனை இல்லைங்க, அவர் டைமிங் முடிச்சதுக்கு அப்புறம் போனாரு அப்படின்றதான் கான்ட்ரோவர்சி. அவர் பாவம் தெரிஞ்சு போனாரோ தெரியாம போனாரோ அதை வந்து அம்பையர்ஸ் கரெக்டா பார்த்துருக்கணும்ல அப்படின்றது ஒரு பிரச்சனை. ஆனா அம்பையர்ஸ் பார்க்கல ஓகே, ராஜஸ்தான் பிளேயர்ஸ் ஆச்சும் சும்மா ஒரு பேச்சுக்காச்சும் டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நீங்க வந்து இது அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சும்மா பேச்சுக்காச்சும் கேட்டு பார்த்துருந்துருக்கலாம். அது கரெக்டோ இல்லையோ, லீகலோ இல்லீகலோ எல்லாமே ஓகே, சும்மா அப்பீல் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம்ல. இந்த விஷயத்தை ஒழுங்கா பார்க்காம விட்டு அம்பையர்ஸுக்கு ஒரு கொட்டை, அப்பீல் கூட பண்ணாத ராஜஸ்தான் டீமுக்கு ஒரு கொட்டை. சோ இந்த சம்பவத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது அவுட்டா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ.